needs cannot be numbered. தமிழ்ல வேற மாதிரி போட்டிருக்குது. குறைகளுக்கு முடிவில்லை. ஆனா ஆங்கிலத்துல the needs cannot be numbered. சரி, ஒரு சுருக்கமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அடிக்கடி படித்த வசனம், பல தேவமணிகள் பேசின வசனம், ஒரு 20 நிமிடங்கள்ல என்னுடைய சூழ்நிலை தலைப்பு என்னவென்றால் ஜெபத்தின் அவசியம். இரண்டாவது, ஜெபிக்க வேண்டிய நேரம். மூன்றாவது, ஜெபிக்க வேண்டிய இடம். நான்காவது, ஜெபிக்க வேண்டிய காரியம். those who knows English, the need of a prayer. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். புரியுதா? சாப்பாடு முக்கியம், வேலை முக்கியம். எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். எந்த அளவுக்கு அதை முக்கியப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் முக்கியப்படுத்துவார். need of prayer. இரண்டாவது, the time of the prayer. ஜெபிக்க வேண்டிய நேரங்கள். தேவை வரும்போது அல்ல, பிரச்சனை வரும்போது அல்ல. செய்தியில கவனிங்க. நம்பர் 3, the place of prayer. ஜெபிக்க வேண்டிய இடம். நான்காவது, ஜெபிக்க வேண்டிய காரியம். எல்லாரும் லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆரம்பமே சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கவனிங்க. ஜெபம் பண்ணுவதே ஒரு பெரிய போராட்டம். புரியவே இல்லை, பாத்தீங்களா? ஜெபம் பண்றது பெரிய போராட்டம். ஜெபிக்க உட்கார்றீங்க, அப்பதான் மொபைல் அடிக்குது. ஜெபிக்க உட்கார்றீங்க, அப்பதான் காய்கறிக்காரன் வரான். ஜெபிக்க உட்கார்றீங்க, அப்பதான் பால்கார வர. ஜெபிக்க உட்கார்றீங்க, என்னைக்கு வராது உங்க அம்மா அப்பதான் வராங்க. புரியவே இல்லை. அப்போ ஜெபம் என்பது ஜஸ்ட் லைக் பாக்ஸிங். ஜெபம் என்பது யுத்த களம். நாங்கெல்லாம் 56 ஆண்டுகளாக ஜெபம் பண்றேன். என்னை விட உங்க ஐயா ரொம்ப ஜெபம் பண்ணிருப்பார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் போன முழங்கால் போட்டாலே யுத்தம் தான். உடனே மனைவி, ஏங்க அந்த அடிச்சு பிடிச்சு ஓடுறாரு. ஒண்ணுமே இல்ல, கர்மம் போச்சு. சில இடங்கள்ல அந்த ஐயா, ஏமா சீக்கிரமா அப்படின்றாரு. ஒண்ணுமே இல்ல, அந்த தண்ணி கேட்கிறார். அதாவது